கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 34 வசனம் 6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் யார் கூப்பிட்டாலும் கேட்கிற கடவுள். இங்கே ஏழை கூப்பிட்டான் என்று சங்கீதக்காரன் சொல்வதற்கு காரணம், பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்கள் கூப்பிட்டால் மட்டும் கடவுள் கேட்பார், ஒருவேளை வசதி நிறைந்தவர்கள் இருந்தால் அவர்களை கேட்க மாட்டார் என்பது அல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த ஏழை என்பது எதை குறிக்கிறது என்றால், அந்த இயலாமையை, இந்த டெஸ்பரேட் சிச்சுவேஷன், இந்த டெஸ்பரேட் கண்டிஷன் என்று சொல்லுவார்கள். நான் ஒரு பரிதாபமான ஒரு நிலையில், நான் என்ன செய்வதென்று தெரியாமல் எல்லா நிலையிலும் முடக்கப்பட்டு, நான் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு நிலையில் ஆண்டவரே என்று நோக்கி பார்க்கிறேன் அல்லவா, அந்த மனிதனைத்தான் இங்கே ஏழை என்று குறிப்பிடப்படுகிறது. ஏனென்றால் அவர் திரும்பின பக்கமெல்லாம் அவருக்கு எல்லாமே அர்த்தமற்றதாக மாறிவிடுகின்றது. எதுவுமே அவருக்கு கைகூடி வருவதாக, உதவி செய்வதற்காக பக்கபலனாக நிற்கின்ற ஒரு நிலை இல்லாமற் போய் ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நிலையை அவர் உணர்கின்றார். அப்படிப்பட்ட மனிதன் கர்த்தரை நோக்கி பார்க்கின்றார். அங்கே வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, அப்படி கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். யார் கூப்பிட்டாலும் இதோ நான் இருக்கிறேன் என்று செவி கொடுக்கின்ற கடவுள், கூப்பிட்ட குரலுக்கு பதில் கொடுக்கின்ற கடவுளாய், நம்முடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். தாவீதின் குமாரனே என்று பார்வையற்று வழியோரத்தில் பிறருடைய உதவியின் மூலமாய் பிழைக்கின்றதான ஒரு மனிதர் கூப்பிடுகின்றார். பிற மக்கள் அவரை அதட்டுகின்றார்கள், அமைதியாயிரு என்று சொல்லி. ஆனால் கடவுள் அப்படி செய்யவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்கின்றார். அவன் பக்கமாக திரும்பி அவருடைய இடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அவன் அருகில் வந்த பிறகு கேட்கின்றார் அந்த மனிதனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யட்டும்? மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நீ அமைதியாயிரு, கூக்குரலிட வேண்டாம், கூப்பிட வேண்டாம், நீ தொல்லை கொடுக்க வேண்டாம் இயேசுவுக்கு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு நின்றார், அவனை தம்மிடத்தில் அழைத்தார். அவனிடத்திலே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுடைய ஆண்டவர் கேட்கின்ற ஆண்டவராய் உங்கள் பக்கத்தில் இருக்கின்றார். கூப்பிட்ட உடனே இதோ நான் இருக்கிறேன் என்று யாரால் சொல்ல முடியும்? யார் ஒருவர் நம்முடைய அருகில் இருக்கிறார்களோ அவர்களால் தானே சொல்ல முடியும். அப்படியானால் நீங்கள் நம்பி இருக்கிற கடவுள், நீங்கள் ஆராதிக்கின்ற கடவுள், நீங்கள் தேடுகின்ற கடவுள் எத்தனையோ மைல் தூரத்திற்கு அப்பால் இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஏற்கனவே நாம் அதை வாசித்தோம். அவர் நம்முடைய வலது பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். ஆகையால் நாம் கூப்பிடும் பொழுது உடனே அவர் செவி கொடுக்கின்றார். அப்படி செவி கொடுத்து என்ன செய்கிறாராம்? அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கள் ஆக்கி ரட்சிக்கிறார். இடுக்கண் என்பது தொல்லை, துன்பத்தை குறிக்கின்ற சொல். உங்கள் வாழ்க்கையில் எது துன்பத்தை வருவிக்கின்றதோ, எது தொல்லையாக இருக்கிறதோ, எது பிரச்சனையாக இருக்கிறதோ, எந்த கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ, எந்த காரியம் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் உங்களை தூங்க விடாமல் கண்ணீர் வடிக்க செய்து கொண்டிருக்கிறதோ, எந்த விஷயம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, அவைகளிலிருந்து கடவுள் உங்களை விடுவிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இதை ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கள் ஆக்கி ரட்சித்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களை நிச்சயமாய் கடவுள் ரட்சிப்பது உறுதி. கூப்பிடுவதில் சோர்ந்து விட வேண்டாம். ஐயோ இன்னும் நடக்கவில்லையே என்று நினைக்க வேண்டாம். நிச்சயமாய் நடக்கும். உங்கள் கண்களால் காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே,
உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கூப்பிட்ட உடனே கேட்கிற கடவுளாய் நீர் இருக்கிறீர். நாங்கள் ஏழைகள், இயலாதவர்கள், முடியாதவர்கள் என்பதை ஆண்டவரே நீர் நினைத்து எங்களை உதாசீனப்படுத்துகிற கடவுள் அல்ல ஆண்டவரே. எங்கள் மீது இறங்குகிற ஆண்டவராய் இருக்கிறீர். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களை இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்து எங்களை ஆசீர்வதிக்கப் போவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு இறங்கும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.